Hey hello guys, welcome to Tech Galaxy. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி SQL சர்வரில் ஒரு நியூ டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும், டேட்டாபேஸை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு SQL சர்வரில் எப்படி நியூ டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். SQL சர்வர்ன்றது ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் யூஸரோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி அப்புறம் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸில் அப்ளிகேஷனில் இதை ரெட்ரீவ் பண்ணி நம்ம காட்ட முடியும். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, இந்த டேட்டாபேஸில் க்ரியேட் பண்ணுற டேபிள்ஸில் டேட்டா பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் டேட்டாபேஸ்ன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ், வியூஸ், ஸ்டோர் பொசிஷன் அண்ட் ஃபங்க்ஷனுங்க. டேபிள்ன்றது ஒரு ஆக்சுவல் டேபிள், இதில் தான் யூஸரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். வியூன்றது ஒரு விர்ச்சுவல் டேபிள், அதாவது இதோட இதில் எந்த டேட்டாவுமே அவைலபிளாக இருக்காது. இது லோட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேபிள்ஸ்லேருந்து தான் லோட் பண்ணோம். இது எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கோ இல்லை ஒரு யூஸருக்கோ வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஆனால் டேபிளில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. பர்டிகுலர் டேபிள்ஸ் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் காலம்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும்னா ஒரு வியூ க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம கிளைண்ட்டுக்கோ நம்ம யூஸருக்கோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் மேஜராக வியூஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டோர் பொசிஷனும் ஃபங்க்ஷனுன்றது ஒரு ப்ரீ கம்பைல்டு SQL queries. ஸோ இதை வந்து நம்ம தேவைப்படுற இடத்துல இதை கால் பண்ணி நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இல்லை லோட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்குதுங்க. ஒன்று வந்து சிஸ்டம் டேட்டாபேஸ், இன்னொன்று வந்து யூசர் டேட்டாபேஸ். யூசர்ஸ் க்ரியேட் பண்ணுற டேட்டாபேஸ் பேர் தான் வந்து யூசர் டேட்டாபேஸ். இந்த சிஸ்டம் டேட்டாபேஸ்ன்றது டிஃபால்ட்டாக SQL சர்வர்லேயே அவைலபிளாக இருக்கிற டேட்டாபேஸ். இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் லெவல் இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ், அப்புறம் அதர் டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் டு SQL சர்வர் தான் இந்த சிஸ்டம் டேட்டாபேஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம SQL சர்வர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து SQL சர்வர் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன சிஸ்டம் டேட்டாபேஸஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிவிட்டு நான் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணோடனே நம்ம இங்கே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம எந்த சர்வரில் கனெக்ட் பண்ணணுமோ அந்த சர்வர் நேம் கொடுத்துட்டு ஆத்தென்டிகேஷன் மெத்தட் கொடுக்கணும். அதாவது விண்டோ ஆத்தென்டிகேஷனோ இல்லை SQL சர்வர் ஆத்தென்டிகேஷனாக நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து விண்டோ ஆத்தென்டிகேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சர்வர் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ சர்வர் கனெக்ட் பண்ணோன்னே நீங்கள் இந்த டேட்டாபேஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டேட்டாபேஸஸ்னு இருக்கும். ஸோ இதை நான் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இருக்குது, மாடல், MSDB, TempDB இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் டேட்டாபேஸஸ். ஸோ மாஸ்டர் டேட்டாபேஸ்ன்றது இதில் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும்னா நம்ம லாகின் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் ஒரு யூசர் டேட்டாபேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம்னா அந்த டேட்டாபேஸ் வந்து என்ன பாத்துலலாம் ஸ்டோர் ஆகுதுன்றதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த மாஸ்டர் டேட்டாபேஸில் தான் போய் லோட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாடல் டேட்டாபேஸ். இந்த மாடல் டேட்டாபேஸ்ன்றது ஒரு டெம்ப்ளேட் மாதிரிங்க. நீங்கள் ஒரு புது டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாடல் டேட்டாபேஸோட செட்டிங்ஸில் தான் இந்த புது டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாடல் டேட்டாபேஸில் போய் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுற டேட்டாபேஸஸ்லாம் அந்த புது செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த மாடல் டேட்டாபேஸ். இந்த MSDB டேட்டாபேஸ்ன்றது இதில் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும்னா அந்த SQL சர்வரில் ஜாப்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் பேக்கப் ஹிஸ்ட்ரி, அலர்ட்ஸு, அப்புறம் வந்து நம்ம SQL சர்வரில் அந்த டாஸ்க் க்ரியேட் பண்ணுறது, இமெயில் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த MSDB டேட்டாபேஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த TempDB. இந்த TempDBயில் என்ன அவைலபிளாக இருக்கும்னா நம்ம டேட்டாபேஸஸில் நம்ம கொரி போடும் போது அதில் க்ரியேட் பண்ணுற அந்த டெம்பரவரி டேபிள்ஸ், அப்புறம் நம்ம கொரியில் எக்ஸிக்யூட் ஆகி வர ரிசல்ட் செட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த TempDBயில் தான் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செஷன் டீட்டெயில்ஸ் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரவரி டிபியில் தான் போய் சேவ் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் டிபி. இந்த ரிசோர்ஸ் டிபி வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஹிடன் டேட்டாபேஸ் தான். இதில் எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும்னா SQL சர்வர் சிஸ்டம் ஆப்ஜெக்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். இது மோஸ்ட்லி உங்களால் இந்த டேட்டாபேஸை நம்மளால் பார்க்க முடியாது.
ஸோ இப்போ வந்து எப்படி வந்து புது டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஸோ புது டேட்டாபேஸை வந்து நம்மளால் 2 மெத்தடில் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து கொரி எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம SQL Server டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஆப்ஷன்ஸ் வரும். நியூ டேட்டாபேஸ்ன்னு போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம புது டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் போய்ட்டு க்ரியேட் டேட்டாபேஸ் இன் SQL Serverன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் லேர்னில் போய்ட்டு க்ரியேட் அ டேட்டாபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து புது டேட்டாபேஸை வந்து க்ரியேட் பண்ணுற ஸ்கிரிப்ட். ஸோ இது நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புது டேட்டாபேஸ் வந்து மாஸ்டரில் தான் க்ரியேட் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல. ஸோ மாஸ்டர் டேட்டாபேஸில் வந்து என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சிஸ்டம் லெவல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அப்புறம் லாகின் இருக்கும், அப்புறம் டிபி ஃபைல் லொக்கேஷன்ஸ். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த டிபி ஃபைல் லொக்கேஷன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த மாஸ்டர் டேபிளில் தான் இருக்கும், டேட்டாபேஸில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம புது டேட்டாபேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது மாஸ்டரில் தான் போய் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதோட சின்டாக்ஸ் இது தான், க்ரியேட் டேட்டாபேஸ் நேம். ஸோ இங்கே வந்து நம்ம டேட்டாபேஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ DB_testன்னு ஒரு டேட்டாபேஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் போய் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சின்டாக்ஸை பார்த்திங்கன்னா நம்ம 2 டைப் ஆஃப் ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். ஒன்று வந்து MDF ஃபைலுன்னு க்ரியேட் பண்ணுறோம், இன்னொன்று வந்து LDF ஃபைலுன்ற மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். இந்த MDFன்றது இதுதான் வந்து ஆக்சுவலாக மெயின் டேட்டாபேஸ் ஃபைல். ஸோ நம்ம சேவ் பண்ணுற டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த MDF ஃபைலில் தான் சேவ் ஆகும். இந்த LDFன்றது லாக் டேட்டாபேஸ் ஃபைல். இது வந்து என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்னா இதில் வந்து டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து நம்ம டேட்டாபேஸில் வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறோம், ஸோ அந்த சேஞ்சஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாகில் இருக்கும். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்கேஸ் வந்து நம்ம டேட்டாபேஸ் வந்து க்ராஷ் ஆகிடுச்சுன்னா ஸோ இதில் இருக்கிற லாக்ஸை வச்சுட்டு நம்மளால் டேட்டாபேஸை ரிகவரி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த லாக் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைல் க்ரோத் கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ்ன்றது நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போது இந்த ஃபைலோட சைஸ் என்ன சைஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறது. மேக்ஸ் சைஸ்ன்றது மேக்ஸிமம் இந்த டேட்டாபேஸ் வந்து எவ்வளோ சைஸுக்கு போகணுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபைல் க்ரோத்துன்றது இந்த மேக்ஸிமம் இன்கேஸ் வந்து டேட்டா லோட் பண்ண டேட்டாபேஸ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா எவ்வளோ லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகணுன்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா MB கணக்கில் தான் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து கொடுத்துருக்கோம், மேக்ஸ் சைஸு, ஃபைல் க்ரோத்து. ஸோ இதுதான் சின்டாக்ஸ். ஸோ டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். கனெக்டாக ஃபைல் நேம் லிஸ்டர் குட் நாட் பி கிரியேட்டட். ஓகே, நம்மளுக்கு இங்கே எரர் வருது. இது எதனால் எரர் வருதுன்னா நம்ம வந்து இதை வந்து நெட்லேருந்து தான் காப்பி பண்ணி போட்டோம். ஸோ இந்த பாத்து வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்காது. ஸோ நம்ம என்ன பாத்தில் சேவ் பண்ணணுன்றதை நம்ம இப்போ வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இந்த பாத்தை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டிஃபால்ட்டு பாத்தை SQL Serverோட DB எங்கே சேவ் ஆகும்னா இந்த பாத்தில் தான் நம்மளுக்கு சேவ் ஆகுது. ஸோ இந்த பாத்தவே நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் நேம்லாம் நான் சேஞ்ச் பண்ணல, ஒன்லி பாத்து மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நம்மளுக்கு வந்து DB க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ DB க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாத்துலேயும் போய் பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஒன்று வந்து MDF ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு, இன்னொன்று LDF ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 10 கொடுத்துருக்கோம், இங்கே வந்து 5 கொடுத்துருக்கோம். இது 10 MB ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு, இது வந்து 5 MB ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ டெஸ்டிங்காக இந்த டேட்டாபேஸை ட்ராப் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதோட சின்டெக்ஸ் வந்து ட்ராப் பேஸ் இந்த டேட்டாபேஸ் நேம். ஸோ கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டரில் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த டேட்டாபேஸ் அவைலபிளாக இல்லை. ஸோ இங்கேயும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். அந்த டேட்டாபேஸ் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயும் அவைலபிளாக இல்லை.
ஸோ அடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மெனு ஆப்ஷன்லேயே போய்ட்டு எப்படி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ இங்கே போய்ட்டு டேட்டாபேஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ டேட்டாபேஸ் கொடுங்க. இங்கே வந்து டேட்டாபேஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தாங்க. ஸோ டேட்டாபேஸோட லாஜிக்கல் நேம் இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஃபைல் க்ரியேட் ஆகும். ஒன்று MDF ஃபைலுக்கு, இன்னொன்று வந்து LDF ஃபைல் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணணும்னா ஃபைல் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து நம்ம என்ன டேட்டாபேஸ் நேம் கொடுக்குறோமோ அந்த நேமில் இங்கே வந்து ஃபைல் க்ரியேட் ஆகிக்கிறோம். ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா இங்கே வந்து லெவலில் நம்ம என்ன வெர்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாகவே எல்லா ஆப்ஷன் நான் விட்டுறேன். ஸோ மற்ற ஆப்ஷன்லாம் நம்ம டிஃபால்ட்டாகவே கொடுத்துக்கலாம். ஸோ ஓனர் வந்து இங்கே சூஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இதையும் வந்து நான் இப்போதைக்கு டிஃபால்ட் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி வந்து பர்டிகுலர் யூஸருக்கு வந்து நம்ம டேட்டாபேஸ் வந்து பாயிண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டேட்டாபேஸ் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. 2 ஃபைலுமே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து SQL சர்வரில் நியூ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கொரி மெத்தட் இருக்குது, இன்னொன்று வந்து மெனு ஆப்ஷன்லேயே போய்ட்டு நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.